அட்சய திருதியை நாளான இன்று தங்கம், வெள்ளி மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் வாங்கலாம். அப்படி வாங்கும் பொருள்கள் பல மடங்காக பெருகி வீட்டில் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். ஆனால் ஒரு பொருளை நாம் வாங்கி நம் சந்தோஷத்துக்கு வைத்துக் கொள்வதை விட அதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்தால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்கின்றன ஜோதிட சாஸ்திரங்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்ன பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு இந்த அட்சய திருதியை நாளில் தானமாக கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கதம்ப சாதத்தை செய்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு படிக்க ஏதாவது ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கி கூட கொடுக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெய் சாதம் செய்து அதை தானமாக பலருக்கும் கொடுக்கலாம். ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி உதவலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கலை தானமாக வழங்கலாம். பார்வையற்ற ஏழைகளுக்கு உதவலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பால் பாயசம் ஆகியவற்றை செய்து தானமாக கொடுக்கலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாம்பார் சாதம் தானமாக கொடுக்கலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயிர் சாதத்தை தானமாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு கடலை தானியத்தை உணவாக கொடுக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிளகு கலந்த சாதத்தை தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெண்பொங்கலை தானமாக வழங்கலாம். பசுமாட்டுக்கு பச்சை பயிரை உணவாக கொடுக்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கதம்ப சாதத்தை தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு கொள்ளு தானியத்தை கொடுக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெய் சாதத்தை தானமாக கொடுக்கலாம். மன நோயாளிகளுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை அவர்கள் வயிறார கொடுத்து சாப்பிட வைக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கலை தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு கோதுமையை உணவாக அளிக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பால் பாயாசத்தை தானமாக கொடுக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோரம் பருப்பு கலந்த சாம்பார் சாதத்தை தானமாக தரலாம். விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உளுந்து வடை தானம் செய்யலாம். வயதானவர்களுக்கு உணவு உடை வாங்கி தரலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயிர் சாதத்தை தானமாக வழங்கலாம். கால்நடைகளுக்கு கடலை தானியத்தை ஊற வைத்து உணவாக கொடுக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிளகு கலந்த சாதத்தை தானமாக கொடுக்கலாம். வாயில்லாத ஜீவன்களுக்கு எள்ளு சாதத்தை உணவாக கொடுக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெண்பொங்கலை தானமாக வழங்கலாம். பசுமாட்டுக்கு பச்சை பயிரை உணவாக கொடுக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கதம்ப சாதம் தானமாக கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்து உதவலாம். பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெய் சாதத்தை தானமாக வழங்கலாம். ஏழை தம்பதிகளாக பார்த்து அவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கலை தானமாக வழங்கலாம். ஏழை நோயாளிகளின் மருத்துவ செலவுக்கு உதவலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்க்கரை கலந்த பாலை தானமாக வழங்கலாம். வறுமையில் இருப்பவர்களுக்கு நெல் தானம் கொடுக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாம்பார் சாதத்தை தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு துவரையை வாங்கி உணவாக கொடுக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உளுந்து பொடியை சாதத்தில் கலந்து தானமாக வழங்கலாம். கால்நடைகளுக்கு உளுந்து தீவனம் தரலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உளுந்து பொடி கலந்த சாதத்தை தானமாக கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு உளுந்தை தீவனமாக செய்து சாப்பிட கொடுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயிர் சாதத்தை தானமாக வழங்கலாம். பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிளகு சாதத்தை தானமாக வழங்கலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை, தண்ணீர் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெண்பொங்கல் சாதத்தை தானமாக தரலாம். பறவைகள், விலங்குகளுக்கு உணவளிக்கலாம். ஆக இந்த அட்சய திருதியை நாளில் உங்கள் சந்தோஷத்திற்கு, உங்களோட வாழ்க்கை வளம் பெருகுவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதுடன் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தானமாக கொடுத்தால் அது உங்களுக்கு மென்மேலும் உங்கள் வாழ்க்கையை உயர செய்யும் இந்த அட்சய திருதியை என்பதில் சற்று மையமில்லை.